நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, ரெகுலரா மோஷன் போகுதான்னு பார்த்தா, ஒரு சிலருக்கு 1 நாளைக்கு ஒரு தடவ போகும். ஒரு சிலருக்கு 2 நாளைக்கு ஒரு தடவ போகும். ஒரு சிலருக்கு 3 நாளைக்கு ஒரு தடவ போகும். இந்த மாரி மலம் சார்ந்த பிரச்சனைகள் நெறைய எல்லாருக்கும் இருக்கு. நெறைய பேரு இதனாலேயே நெறைய டென்ஷன் ஆகி, அவங்களுடைய அன்றாட வேலைகள செய்யறதுக்கு முடியாம, ஒருவேளை ஆஃபீஸ் கிளம்புறாங்க அப்படின்னா, காலை உணவுக்கு முன்னாடி மோஷன் போயிட்டு தான் சாப்பிடணும்னு ஒரு சிலர் அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல இருப்பாங்க. அவங்க கிளம்ப முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருப்பாங்க. இல்ல நம்ம வேலைக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, வேக வேகமா கிளம்பிருவாங்க. அவங்க அன்றாடம் போற ஆஸ் யூசுவல் நம்ம பண்ற அந்த ஒர்க்கு நடக்காது. ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணாததுனால இந்த மலம் சரியா வெளியே வராம நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளால் அவதிப்படுறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, மலம் ஜலம் சரியா வெளியே போகல அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு குடல் புண் வரும். தினமும் நம்ம குடல் சுத்தமாகும்னா நமக்கு அன்றாடம் செரிக்கக்கூடிய, அதாவது காய்கறிகள் நிச்சயமா நிறைய எடுக்கணும். நைட்ல வந்து தயிர் சாப்பிட வேண்டாம், பால் சாப்பிட வேண்டாம், அதிகமான கார உணவுகளை எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா அது நமக்கு செரிக்காதுன்னு சொல்றாங்க. வீட்டிலேயே வர கொத்தமல்லியை நல்லா வறுத்து சுக்கு கொஞ்சம் போட்டு இடிச்சு நீங்க வச்சுக்கோங்க. அதுல ஒரு 1/4 ஸ்பூன் டீ வச்சு குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல குடலும் செரிமானமாகவும் ஃப்ரீயாகவும் மோஷன் போகும்.